வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுடலை மாடன் வச்சு நம்ம மாரணம் பண்ணக்கூடிய மந்திரம் பூஜை முறைகள் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வந்து இங்கிலீஷில் கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில், உங்களுக்கு எந்த வீடியோவோட ட்ரான்ஸ்லேஷன் வேணும்னு. ஸோ தட் ஐ ஷுல் கிளியர் இட் ஃபார் யூ. ஏன்னா நிறைய பேர் வந்து மேடம் வீடியோஸ் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஸோ எதுவும் ஷார்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால ஐம் கோயிங் அஹெட் வித் தமிழ். You can message me on my WhatsApp number 7200147042. So that's my WhatsApp number. You can just put up a voice note so that I can clear up all your doubts. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி மார்டன் வச்சு ஒரு மாரணம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாரணம் அப்படின்றது எதிரிங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த காலத்தில் வந்து யார் எதிரின்றதே நம்ம வந்து சொல்ல முடியாது. எப்படின்னா, அவங்க கோலம் போட்டாங்க, தண்ணி ஊற்றிட்டாங்க, கேட்டால் அவங்கள எதிரின்வாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நமக்கு ஒரு பவர்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் உங்களோட எதிரி யார், உங்களுக்கு வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் ஒரு விமனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியே இல்லாமல் உங்களை வந்து யாரோ மிஸ்ஹேண்டில் பண்ணுறாங்க, உங்ககிட்ட யாரோ தவறாக நடந்துக்கிறாங்க, உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணலாம். 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் வந்து லேடிஸும் பண்ணலாம், ஜென்ஸும் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மயானம் போய் நீங்கள் பண்ணுவீங்க. மயானம் அப்படின்றது சேஃபான ஒரு இடம், காலி இருக்கிற இடம். ஸோ பயப்பட வேண்டாம். லேடிஸாக இருந்தால் பீரியட்ஸ் டைம் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். அரளி வேணும், அரளி ஃப்ளவர்ஸ், செவ்வரளி. அப்புறம் பன்றி இறைச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது போர்க்குன்னு சொல்கிறாங்களே இங்கிலீஷில், அது. அதே மாதிரி பன்றியோட நெய்யில் பண்ண தீபம் ஏற்றணும் அகல் விளக்கில் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை ஒன்று எடுத்துக்கோங்க. சாராயம் அப்படின்றது நீங்கள் ரம், வோட்கா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது, இதெல்லாம் அங்கேயே மயானத்திலே வச்சுட்டு வந்துடணும். நீங்கள் எந்தெந்த பொருள் எடுக்கிறீங்களோ இதை எதை நீங்கள் வந்து நிவேத்தியமாக நம்ம சுடலை மாடனுக்கு மயானத்தில் படைக்கிறீங்களோ அதை அங்கேயே அப்படியே விட்டு வந்துடும். இப்போது நீங்கள் வந்து ஒரு செப்பு தகடு எடுத்து அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். அமாவாசை அன்னைக்கு தான் இந்த பூஜை பண்ணணும். செப்பு தகடு வந்து எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் எந்திரம் வந்து கிளென்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சுத்தியெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு எந்திரம் எழுதிட்டு நீங்கள் அபிஷேகம் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா மாரண தகடு இல்லைங்களா. ஸோ அபிஷேகம் எதுவும் பண்ண வேண்டாம். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய், அரளிப்பூ, பன்றியோட இறைச்சி, பன்றியோட நெய் நீங்கள் கடையில் வாங்கிக்கிட்டிங்கன்னா, கொழுப்பாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உருக்கி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூஜையில் மட்டும் யூஸ் பண்ணலாம். மயானத்தில் மட்டும்தான் பன்றி தீபம் ஏற்றணும், வேறு எங்கேயும் ஏற்றிடக்கூடாது. ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சாராயம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை வந்து நீங்கள் இப்போ இந்த செப்பு தகடெல்லாம் எழுதி காலையிலேயே வச்சுட்டிங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாவை செய்யணும். பாவை அப்படின்றது உங்களோட எதிரி மாதிரியே நீங்கள் ஒரு பாவை பண்ணணும். இப்போ நம்ம வந்து சிவலிங்கம்க்கு வந்து பூஜை பண்ணணும்னா சிவனுக்கு பூஜை பண்ணுறணும். ஸோ அப்போ சிவலிங்கம் வச்சு தான் நம்ம பூஜை பண்ண முடியும். காளிக்கு பூஜை பண்ணணும்னா காளி சிலை வச்சு தான் நம்ம பூஜை பண்ண முடியும். நேரடியாக அவங்களை உட்கார வச்சு உட்கான் பெர்ஃபார்ம் அபிஷேகம் ஆர் நீங்கள் வந்து நேரடியாக அவங்களை உட்கார வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஃபார்மேஷனில் நீங்கள் ஒன்று வச்சுக்கிறீங்க, அந்த உருவத்தில் ஒருத்தவங்க. ஸோ நீங்கள் உங்கள் எதிரியோட ஃபோட்டோ வந்து நல்ல கிளியரான ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. எதிரியோட பாவை பண்ணும் போது உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட ஃபோக்கஸ் வந்து அங்கே தான் இருக்கணும். எதிரியை மனசில் நினச்சிட்டு வேறு யாரையாவது மனசில் நினச்சிடக்கூடாது, அது அவங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் எதிரி மாதிரி இப்போ மைதா, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, இது 2 மட்டும் போதும் நீங்கள் பாவை பண்ணுறதுக்கு. இது 2த்துலேயும் பாவை பண்ணிக்கோங்க. பாவை பண்ணிட்ட பிறகு இந்த தகடு இருக்குது இல்லைங்களா, இந்த தகடை வந்து நீங்கள் வந்து அந்த பாவையோட வயிற்றில் வைக்கலாம், இல்லை தலையில் வைக்கலாம், தலைக்குள்ளே அந்த பொம்மைக்குள்ளே சொருகிடலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணணும், எனக்கு தமிழில் அந்த வார்த்தை சொல்ல வரல. ஸோ அந்த மாவுக்குள்ளே நீங்கள் வைக்கும் போது அப்போது வந்து அது ஆக்டிவேட் ஆகிடும், அந்த பொம்மை வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ இதுக்கு மந்திர எத்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1008 சொல்லியிருக்காங்க. இப்போ மந்திரம் என்ன அப்படின்றது ஆக்சுவலாக மலையாளத்தில் இருக்குது, பட் நான் அதை தமிழில் எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு மலையாளம் எழுத படிக்க தெரியாததுனால நான் தமிழில் தான் எழுதினேன். ஸோ ஐ ஜஸ்ட் டெல் இட் டு யூ. உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓம் கிட உருள வாணி கொல்லி பிரோதி நதி பொடியன வரங்கே கரேதா ஓம் மாடா அந்திர மாடா. அவங்க வந்து நான் நினைத்த பெயரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நான் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்குறேன், அவங்க பேர் எழுதிக்கோங்க. எரி எரி முரி 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 ஓம் அறம் பட்டு பட்டு ஸ்வாஹா.
இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஓம் கிட உருள வாணிக்கி கொல்லி பிருதி நதி பொடியான வரங்கே காரேதா ஓம் மாடா அந்திர மாடா நான் நினைத்த பெயரை எரி எரி முறி முறி ஓம் அறம் பட்டு பட்டு ஸ்வஹா. ஓகேங்களா? ஸோ அவங்க பேர் மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் அமாவாசை அன்றைக்கி சப்போஸ் இப்போ லேடிஸ்க்கு வந்து இப்போது ஒரு சில பேருக்கு பீரியட்ஸ் ஆகிடுறீங்க, நீங்கள் அமாவாசை அன்றைக்கி செய்யலை அப்படின்னா வளர்ப்பிற அன்றைக்கி செய்யுங்க. இல்லை அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் செய்யலாம். பௌர்ணமி அன்றைக்கி பண்ணலாம் இந்த பூஜையை. ஸோ இந்த பொருளெல்லாம் வந்து நீங்கள் ஆனால் மயானத்துலேருந்து அப்படியே நீங்கள் மயானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே. ஏன்னா கற்பூரம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஊதவத்தி, கற்பூரம், தீபதூப ஆராதனைக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். அந்த நீங்கள் கொண்டு போன பொருளை வந்து நீங்கள் கொண்டு வந்துட்ட பிறகு திருப்பி அதை வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சிடணும் மஞ்சள் தண்ணியில். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் குளிக்காமல் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. வரும்போது மயானத்துலேருந்து நீங்கள் வரும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் குளிச்சுட்டு தான் வரணும். நான் அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தது கிடையாது உண்மையாகவே. அது ஏன் எனக்கு போயிட்டு கை ரத்தமாயிருக்கும். பட் நான் ரிட்டர்ன் வருவேன். ஆனால் நான் உள்ளே வரும்போது கங்காஜலம் தெளிச்சுட்டு வந்திருக்கேன். பிகாஸ் எனக்கு என்னோடய பெட்ரூமில் தான் ஐ ஹாவ் அ பாத்ரூம். ஸோ எனக்கு வெளியே பாத்ரூம் இருக்குது. பட் நான் அங்கே யூஸ் பண்ணது கிடையாது. நான் யூஸும் பண்ண மாட்டேன். ஸோ உள்ளே தான் வந்து நான் பாத் பண்ணுவேன். ஆனால் பட் நான் பண்ணுற தவிர நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா டைம் நல்லா இருக்கும் போது நமக்கு தெரியாது. பட் டைம் கொஞ்சம் சரியில்லைன்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகுறதோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகிறதோ ஆகும். ஸோ நான் பண்ண தவிர நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அண்ட் நானும் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் ஆஃப்கோர்ஸ். இதை வந்து நீங்கள் செப்பு தகடில் தான் எழுதணும். வெள்ளி தகடில் எழுதிடக்கூடாது. ஏன்னா வெள்ளி அப்படின்றது சுக்ரன் மகாலட்சுமிக்குரியது. அது வந்து ஒன்லி நல்ல காரியங்களுக்கு, ஒரு உபாசன எந்திரத்தை எழுதுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம செப்பு தகட்டில் எழுதுகிறோம். தகட்டை எழுதிட்டோடனே நீங்கள் வந்து அது நான் சொல்ல மறந்துட்டேன். தகடை எழுதிட்டோடனே நீங்கள் அந்த காலி படம் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த தகடை வந்து ரொம்ப நேரம் அங்கே வச்சிடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு எழுதிடுறீங்க தகடு அப்படின்னா நீங்கள் அந்த தகடை வந்து அங்கேயே வச்சுட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே பூஜை பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மந்திரம் இருக்குது இல்லைங்களா, இது மாரணம் அப்படின்றதுக்குரிய மந்திரம் இல்லைங்களா. உங்களுக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆகிறது, உங்களுக்கு ஏதோ ஒரு ரத்த காயம் ஆகிறதுன்னு அந்த மாதிரி காட்டிடும். ஸோ எந்திரம் எழுதின கையோட ஒரு 1 ஹவரில் பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த யந்திரத்தை வந்து நான் முக்கால்வாசி மாரணம் யந்திரத்தை வந்து மயானத்தில் தான் எழுதுவேன். ரொம்ப ரேர் இங்கே எழுதுறது. ஸோ நீங்கள் மயானத்துக்கு நீங்கள் எந்திரம் வந்து என்னென்ன, ஆனால் நீங்கள் மயானத்தில் போய் எழுதுறீங்கன்னா என்னென்ன நீங்கள் எந்திரம் சுத்தி பண்ணுறதுக்கு எந்திரம் எழுதுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ காலையில் நீங்கள் இந்த யந்திரம் எழுதி வச்சுட்றீங்க, சாயந்தரம் நீங்கள் வந்து ஒரு நைட் டைமில் நீங்கள் போகிறீங்க மயானத்துக்கு 7-8 மணிக்குனா, ஏன்னா இப்போலாம் இட்ஸ் நாட் சேஃப். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துப்போங்க. இந்த பாம்பு பூச்சியெல்லாம் வராமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் போய் எழுதுறீங்க அப்படின்னா காலையில் எழுதி வச்சுட்டு நைட் கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம் மயானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் 24 ஹவர்ஸ்க்கு மேலே உங்களோட சாமி பூஜை அறையில் நீங்கள் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. வீட்டில் இந்த பூஜை பண்ண வேண்டாம் கண்டிப்பாக. உங்களுக்கு அப்படி சப்போஸ் மயானத்தில் பண்ண பயமாக இருக்குன்னா இந்த நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஆறு போகிற மாதிரியான இடம், ரிவர், அங்கெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்கும், நிறைய இடமும் இருக்கும், புல் மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பண்ணலாம். அப்புறம் ஒரு சில பேர் வந்து காடு மாதிரி இருக்கும், ஃபாரஸ்ட் மாதிரியெல்லாம், அந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா அங்கேயும் பண்ணிக்கலாம்.